நம்ம வீட்டில் வளர்க்குற ரோஜா செடியில் வந்துட்டு நிறைய மொட்டுக்களும் பூக்களும் வைக்கணும். அப்படி வைக்கும்போது தான் நம்மளுக்கும் ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நம்ம வாங்கி வைக்கிற ரோஜா செடி வந்துட்டு நல்லா பூ பூக்குது அப்படின்ற நினப்பு நம்மளுக்கும் வரும் இல்லைங்களா? ஸோ அந்த ரோஜா செடிக்கு நம்ம என்ன மாதிரி ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகப்படியான பொட்டாசியம் இருக்க ஃபர்டிலைசர் தாராளமாக கொடுக்கலாம். இப்படி பொட்டாசியம், மெக்னீஷியம், அப்புறம் வந்துட்டு நைட்ரஜன், அப்புறம் ஸ்டார்ச் கண்டென்ட், இப்படி எல்லாமே கலந்து இருக்கிறது மாதிரி தான் ஒரு ஃபர்டிலைசர் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபர்டிலைசரில் வந்துட்டு நான் அரிசி கழுவுற தண்ணி, அப்புறம் வந்துட்டு கஞ்சி தண்ணி, அடுத்தது வந்துட்டு மோர், அப்புறம் பெருங்காயத்தூள், வாழைப்பழத்தூள் கரைசல், வெல்லம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு 5 நாள்லேருந்து 7 நாள் நல்லா புளிக்க வச்சுட்டு அதை 10 மடங்கு தண்ணி கலந்து செடிக்கு ஊற்றி விட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோவோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்துட்டு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ரோஜா